டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கோலிவுட்ல இப்போ ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலா வந்து போயிட்டு இருக்கு. கேட்கிற எல்லாத்துக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க ரீசெண்டா. அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயம் தான் ஸோ எல்லார் மத்தியிலுமே வந்து பகீர்ன்ற ஒரு விஷயத்த வந்து கிளப்பிச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல வந்து கோரஸ் பாடி அதுக்கப்புறம் தான் மெயின் சிங்கரா வந்து நான் வந்தேன். அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட வரும்போது நான் நிறைய பாடல்கள் அவர்கிட்ட வந்து பாடிக்கிட்டு இருந்தேன். அவரு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கட்டத்துல என்ன செக்ஷுவல் அபியூஸ் வந்து பண்ணிட்டாரு. அதுல இருந்து வெளியே வர முடியாம 9 வருஷம் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே விட்டு நான் ரிஷிகேஷ்ல போயிட்டு துணி கடை வச்சிருந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னது இண்டஸ்ட்ரியே வந்து உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க அதுல இன்னும் டீட்டெயிலா சொன்னது என்ன அப்படின்னா, நான் அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து நிறைய பணம் கொடுத்துருக்கேன், கடன் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்து திருப்பி கேட்கும்போது அவர் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாமே வந்து என்னோட அதாவது அவரோட ஸ்டுடியோக்கு வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நான் நிறைய பாடல்கள் அவரோட மியூசிக்ல வந்து பாடியிருக்கேன். இப்போ வரைக்குமே எனக்கு சம்பளம் கொடுத்ததில்ல. சம்பளம் கேட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்கல, என்கிட்ட கையில காசு இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லுவாரு. ஆனா அவரோட ஒய்ஃபுக்கு ஐபோனே என்னோட இதுல இருந்தா வாங்கி கொடுத்தாரு, நான் கொடுத்த சம்பளத்துல இருந்தா வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி என்னோட விஷயத்தையே கேட்கும் போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா யாருமே இல்லாத நேரத்துல வந்துட்டு அவரோட அந்த சவுண்டிங் ரூம் இருக்குல்லையா அங்க வந்து என்ன செக்ஷுவல் அபியூஸ் வந்து பண்ணிட்டாரு. அதை அந்த சிசிடிவி கேமரால வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு. நீ வந்து வெளியே சொன்னா நானும் இதை வந்து வெளியே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி என்ன பயமுறுத்திருக்காரு. அதையுமே தாண்டி நான் இப்ப இந்த 9 இயர்ஸா வந்து ஒரு விக்டிமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. இப்ப சொன்னா கூட எனக்கு அந்த பாடி எல்லாம் வந்து ஷிவரிங் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் கோலிவுட்டே வந்து ஒரு உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், பிரபலமான மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது இப்போ கரண்ட்ல நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு டாக்கா வச்சிட்டு இருக்காங்க. அதுல இமான், ஜிவி பிரகாஷ், அனிருத் இந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர் இல்ல அப்படின்னு வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சர்ச்சை வந்து எழுந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்க சொன்ன இன்னொரு விஷயமும் கூட இருக்கு. என்னன்னா இப்போ அமெரிக்கால வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து வந்தது இல்லையா, சென்னையில ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்னு எடுத்தா இந்த டைரக்டர் தான் வந்து சென்னையோட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பெண்களை இப்ப எனக்கு பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட சிசிடிவில இதே மாதிரி தான் எடுத்து வச்சு அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க சொன்னது. ஸோ ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருந்தது. இதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா நான் கண்டிப்பா அவரோட பேரையும் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கு. எஸ், நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் வந்துட்டு டாக்ஸிக். இந்த படத்தினுடைய டைரக்டர் கீது மோகன்தாஸ். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்றது எப்ப எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே தான். ஏன்னா அந்த ட்ரெய்லர் வந்து ஏற்படுத்தின இம்பாக்ட் வேற எந்த படத்துக்குமே ஏற்படுத்தல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குரூஷியலா ரொம்ப வந்து ராவா இந்த படத்தினுடைய டீசர் இருந்தது, ட்ரெய்லருமே வந்து இருந்தது. சரி, டாக்ஸிக் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஆள் தான் வந்து காரணம். யாருன்னா ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்கள் தான் வந்து காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி KGF 1, 2 வந்து சூப்பர் டூப்பரா வந்து ஹிட். வேர்ல்டு வைட்ல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து வந்து டாக்ஸிக்கும் வந்து பெரிய பொருள் செலவுல தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் தள்ளி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு குறிப்பிட்ட தேதிக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்தோட பிசினஸ் வந்து வேர்ல்டு வைடா இருக்கு, நிறைய பொருள் செலவுல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல போர் நிலவரக்கான காரணமும் இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாத சூழல் இப்ப இருக்கனால வந்துட்டு இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஏன்னா போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சில நாடுகள்ல வந்துட்டு இந்த படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண முடியாத சூழல் இருக்கனால ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிசினஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் படத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரிலீஸ் ஆகல. ஆனா கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த பிசினஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த படம் ரிலீஸ் பண்றதா உறுதியா சொல்லியிருக்காங்க. கருப்பு படத்துல சூர்யா ஹீரோ கிடையாதா? இப்போ இது நான் சொல்லப்பா, சூர்யாவே தான் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக வந்து கருப்பு படத்தோட ஆடியோ லான்ச்லாம் வந்து முடிஞ்சிருந்தது. அதில் நிறைய பேர் நிறைய பேசினாங்க படத்தை பற்றி. சூர்யாவுமே படத்தை பற்றி பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி இருக்க போகுது, செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட், அதே மாதிரி வந்து சில காமெடியும் வந்து இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், RJ பாலாஜியோட அந்த ஃபன்னும் அவர் சொல்லக்கூடிய அந்த இம்பாக்டான சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சரி, ஆனால் இந்த படத்தில் நான் ஹீரோ கிடையாது அப்படின்னு சொன்னது தான் எல்லாருக்கும்
எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இருங்க, அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொல்ல வந்தார்ல, அதுதான் வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த படத்துல வந்து கருப்புசாமி தான் வந்து ஹீரோ, நான் ஹீரோ கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க ஆர்ஜே பாலாஜியோட ஒரு திறமை தான் வந்து காரணம். ஏன்னா இந்த படத்துல வந்து கருப்புசாமி என் மேல இறங்கி நடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சூர்யா சொன்னதுதான் வந்து இப்போ வந்து ஹாட் டாபிக்கா வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா கருப்பு படம் சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லாராலையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சூர்யா அவர்களுக்கு ரீசெண்டா எந்த படமுமே ஹிட் இல்ல. இன்னொன்னு ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களை எப்படி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி எப்படி இருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும். ஆங்கர், அதுக்கப்புறம் ஆக்டர், அதுக்கப்புறமே வந்து இப்ப டைரக்டரா வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ அதுல இப்படி ஒரு மாசிவான ஒரு ஹீரோவை வச்சு என்ன பண்ணியிருக்க போறாரு அப்படின்னு மொத்த கோலிவுட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஸோ May 14 வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. கருப்பு படம் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க எந்த அளவுக்கு கருப்பு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றது கீழே மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தினுடைய டைரக்டர் மனு ஆனந்த். இவர் அடுத்ததா என்ன பண்ண போறாரு அப்படின்னா வந்துட்டு எஃப்ஐஆர் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாரு, சூப்பர் டூப்பரா வந்து ஹிட் ஆயிருந்துச்சு, எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சது. ஆனா மிஸ்டர் எக்ஸ் வந்து கொஞ்சம் கலர்வியான விமர்சனம் எல்லாத்து மத்தியிலும் இருக்கு. இவர் அடுத்ததா அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. ஆக்சுவலா அஜித் அவர்களுக்கு ஒரு கதை சொல்ல போறாரு அப்படின்றதான் கோலிவுட்ல டாக்கா இருந்தது. ஆனா இப்ப அது வந்து நடக்க போறது இல்ல. இப்ப சியான் விக்ரமோட இவர் படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஏன்னா சியான் விக்ரம் இப்ப ரீசெண்டா அவரோட ஒரு அப்டேட் வந்து இருந்தது. இருமுகன் டைரக்டரோட அவர் ஒரு படம் பண்ண போறாரு. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. பார்க்கவே செம்ம மாசிவா வந்து இருந்ததுன்னே சொல்லலாம். சோ அடுத்ததா சியான் விக்ரம் என்ன பண்ண போறாரு அப்படின்னா மனு ஆனந்தோட ஒரு படம் பண்ண போறாருன்னு வந்து சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தையில தான் வந்து இருக்கு. ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஓவராலா இந்த காம்போ வந்து சேருமா சேராதா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். இதுக்கப்புறமே வந்துட்டு சியான் விக்ரமோட ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாத படம் அப்படின்னா வந்துட்டு துருவ நட்சத்திரம் தான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கௌதம் மேனன் ரொம்ப நாளா வந்து போராடிட்டு இருக்காரு. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து இன்னும் ஒரு நாள்ல வந்து நமக்கு தெரிய வந்துடும். ஏன்னா கோர்ட்ல இதோட பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு. அதுல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய, அதாவது பினான்சியருக்கு செட்டில் பண்ண வேண்டிய சில தொகையெல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது செட்டில்மெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து கௌதம் மேனன் சொல்லிட்டாரு அப்படின்னா, கௌதம் மேனன் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ மே எண்டு இல்லாட்டி ஜூன்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல உருவாயிட்டு இருக்க திரைப்படம் தான் வந்து ராக்கா. இதோட டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், லுக் எல்லாமே வந்து செம்மையா இருந்தது. இந்த படம் வந்து இப்ப விறுவிறுப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் தீபிகா படுகோன் அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. ஸோ அவங்க போர்ஷனை வந்து டக்குன்னு முடிச்சிடணும் அப்படின்றக்காக அட்லி விறுவிறுப்பா இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளும் எதிர்பார்ப்போம், சரி ஓகே சீக்கிரமா இந்த படம் முடிஞ்சு சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு தான் வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலா அதுதான் வந்து கிடையாது. தீபிகா போர்ஷனை தான் வந்து சீக்கிரமா வந்து முடிக்கிறாரு. அதை தொடர்ந்து அட்லி வந்து அல்லு அர்ஜுன் போர்ஷனை கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்குமே இழுக்கிறாரு. ஏப்ரல்னா இந்த ஏப்ரல் இல்ல, அடுத்த வருஷம் ஏப்ரல் 2027 வரைக்குமே வந்து இதோட ஷூட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு இடையில தான் வந்துட்டு அல்லு அர்ஜுன், லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ற படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போறாரு அப்படின்னா டிசம்பர் வரைக்குமே வந்துட்டு இதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ண போறாரு. ஸ்கிரிப்டை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு தொடர்ந்து அல்லு அர்ஜுனோட பல பிளான்ஸ்ல வந்து இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா துரந்தர் 2, துரந்தர் 1, துரந்தர் 2 வந்து சூப்பர் டூப்பரா ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 1500 கோடிக்கு மேல வசூலாச்சு. அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதித்யாதர் அவரோட வந்து அல்லு அர்ஜுன் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பஸ் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு. சோ இந்த படங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் அல்லு அர்ஜுனுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அல்லு அர்ஜுன் கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டு வைட்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஸோ ஜீத்து ஜோசப் அவருடைய திருஷ்யம் 3 படத்துக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துல அஜித் கேமியோ பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் எங்க இருந்து பரவுச்சுன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பரவிட்டு இருக்கு. அஜித் இந்த படத்துல வந்து பண்ண போறாரா அப்படின்னு வந்து நம்மளே இந்த விசாரிச்சோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ் படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படத்துல அஜித் ஆல்ரெடி ஒரு கேமியோ வந்து பண்ணியிருக்காரு. அதனால இந்த படத்துலயே வந்து பண்ணுவாரு. இதுக்கு என்ன ஸ்ட்ராங்கான ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா மோகன்லாலோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஜித். ஸோ அதனால வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு, இவர் வந்து பண்ணியிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா அஜித்ல இருப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல அஜித் வந்து கேமியோ ரோல்லாம் வந்து பண்ணல நம்ம விசாரிச்ச வரைக்கும். ஏன்னா அஜித் அவர்கள் கேமியோ ரோல் பண்ற அளவுக்கு அந்த படத்துல வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டா அந்த கெப்பாசிட்டி இருக்குமா, ஏன்னா அது வந்து ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ அந்த படத்துல வந்து என்ன மாதிரியான கேமியோ ரோல் வச்சிருப்பாங்க, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ இன்னொன்று விசாரிக்கும் போது அஜித் அந்த படத்துல கேமியோ ரோலும் பண்ணல. ஸோ தேவையில்லாத வதந்திகள் பரப்ப வேண்டாம். ஸோ ரிலீஸ் ஆன படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இல்ல ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு டைரக்டரை கூப்பிட்டோ இல்ல அந்த ஹீரோவை கூப்பிட்டோ ஒரு கார் பரிசு தரதோ
இல்ல ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம் படையப்பா. இந்த படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. ரீ-ரிலீஸ்ல சூப்பர் டூப்பரா வந்து இந்த படம் மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா வந்து போச்சு. இதுக்கு காரணம் அதுக்கான ப்ரமோஷன், அதை வந்து எப்படி மறுபடியும் வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது மறுபடியும் படையப்பா அதே அளவுக்கு கூஸ் பம்ப்ல வந்து இருந்தது இப்ப இருக்க டெக்னாலஜி படி. ஸோ இதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதோட ப்ரொடியூசர் தேனப்பனை கூப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பவுன் தங்கச்சங்கிலியை வந்து பரிசா வந்து கொடுத்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா ரீ-ரிலீஸ்க்கும் வந்து அவர் அவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு. ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து அந்த ஒரு நல்ல மனசுக்காக வந்து அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. புது படங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது அப்படின்றது யூஸ்வலான ஒண்ணுதான். ஆனா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் அதுவும் ரீ-ரிலீஸ் மறுபடியும் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுல எடுத்துக்கிட்ட அக்கறையை பார்த்த சூப்பர் ஸ்டார் இது பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே இது வந்து முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமால உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன்.